நான் இன்னொரு சின்ன உதாரணம் கூட சொல்றேன், யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க, இது பொதுவான உதாரணம், இது பாடமே இப்படிதான் இருக்கு. நம்ம நிறைய நேரத்துல டீ குடிக்குவோம், காஃபி குடிக்குவோம், குடிச்சிட்டு என்ன பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா அந்த கிளாஸ் அங்கேயே வச்சுட்டு இருக்கோம். ஒரு சின்ன விஷயத்தை கூட நம்மளால என்ன பண்ண முடியலன்னா எடுத்துன்னு போய் அந்த இடத்துல வைக்கிறதுக்கு முடிமாட்டுன்னு இருக்கு. அப்ப என்ன பாரத்தை நம்ம எங்க சுமந்துன்னு இருக்கிறோம்? சின்ன விஷயத்துல நம்மளால சுமக்க முடியல. அப்ப எங்க பெரிய விஷயத்துல நம்ம உண்மை உள்ளவர்களா இருக்க முடியும்? இதெல்லாம் எறும்பு கிட்ட கத்துக்கணுமா? விழித்திறன், இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா கட்டாயம் கிடையாது, இதெல்லாம் அன்பு. அதுதான் சொல்லிட்டாரு, இதெல்லாமே அன்புன்ட்டாரு. இப்படி செய்தா கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களா இருக்கிறாங்களா, அன்பை நிறைவேற்றுகிறவர்கள். இந்த எறும்புகளுக்கு இன்னொரு பண்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, எறும்பு கூடை நோக்கி வேற ஏதாவது ஒரு பெரிய எறும்போ அல்லது இதை சாகடிக்கிற மாதிரி ஏதாவது வேற ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா இந்த எறும்பு என்ன தெரியுங்களா பண்ணோம்? உடனடியாக ஓடி போய் ஒளிஞ்சுக்கோ, ஒளிவே ஒளியாதுங்க. இது என்ன பண்ணோம்னா, நான் செத்தாலோ பரவாயில்ல, என்னுடைய எறும்பு கூண்டுக்கு மட்டும் ஒண்ணுமே ஆகக்கூடாதுன்னு தன்னையே போய் சாகறதுக்கு கொடுத்துருமா. போய் சண்டை போட்டு செத்து போயிடும், அவ்வளவுதான். ஒவ்வொரு பாயிண்ட் இன்னைக்கு படிச்சுன்னு இருக்குங்க. கிறிஸ்துக்கு அப்படியே ஒன்னொன்னு மேட்ச் ஆகும். இங்க எடுத்து பாருங்க, இயேசு கிறிஸ்து கிட்ட எல்லாமே மேட்ச் ஆகும். கிறிஸ்து பாரத்தை சுமந்தாருன்னா மேட்ச் ஆயிருக்கும். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே உங்களுடைய பாரத்தை என்னிடத்தில் தாருங்கள், எடுத்துன்னு போவார். கிறிஸ்து மற்றவர்களுக்காக வேலை செய்தாருன்னா வேலை செஞ்சார். எல்லாமே ஒன்னா செஞ்சிருக்காருன்னா ஒன்னாதான் செஞ்சிருக்குவார். அவரும் அறுவடை வேலை செய்தாரனா செய்தார். விதை விதைக்கிற உவமை எல்லாம் அப்படியே மேட்ச் ஆகும் ஆப்டா கிறிஸ்துக்கு. அதனால தான் கிறிஸ்தவர்களுக்கும் இது பொருந்தி வரும். ஒரு ஆபத்து அப்படின்னா முதல் போய் ஜீவனை அது என்னவே என்னதான், நான் செத்தால என்ன பரவாயில்ல, என் கூடுக்கு என்ன ஆகக்கூடாது, ஒன்னும் ஆகக்கூடாதுன்னு போய் ஜீவனை கொடுத்துரும் இல்லைங்களா? ஒரு ஆபத்து வந்திருக்கிறாங்க பூமிக்கு. கிறிஸ்துக்கு நல்லாவே தெரியும் எல்லாருமே எதுல இருக்கிறாங்க, மரணத்திலும் பாவத்துல இருக்கிறாங்க. இப்போ உடனடியாக என்ன பண்ணணும், ஜீவனை கொடுக்கணும். முன்னாடி போறாராம், எல்லாரும் பின்னாடி பயந்து நிக்கிறாங்க. இவர் என்ன பண்றாருன்னா, என்னுடைய இந்த தேவன் என் மூலியமா படைச்சிருக்கிற இந்த சிருஷ்டிப்புக்கு ஆபத்து, இதுக்கு என்ன பண்ணணும்னா பலியாகணும். நான் போறேன் முன்னாடி வந்தாரா, பின்பு நான் யாரை அனுப்புவேன், நமது காரியமாய் யார் போவார், இதோ நான் இருக்கிறேன், நான் வரேன்னு சொல்லி உடனடியே ஜீவனை கொடுத்தார். அவர் பின்வாங்க இல்ல, எதிர்க்கவும் இல்லை. இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில கூட நமக்கு கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் நிறைய வருவாங்க. எந்தெந்த எதிரிகள் பாத்தீங்கன்னா, மிக முக்கியமாக உலகத்தின் கவலைகள், உலகத்தின் மயக்கங்கள், சிற்றின்பங்கள், கொஞ்சம் கொஞ்சம் தான் சந்தோஷத்தா கிடைக்கும். சிற்றின்பங்கள், மாம்சத்தின் கிரியைகள், இதெல்லாம் நம்மளை நோக்கி வர எதிரி மாதிரி வரும்போது நாம அந்த எதிரிக்கு பணிவும் கூடாது. சரண்டர். எறும்பு கவனிச்சிருக்கீங்களா? எறும்பு போய் வர எதிரிக்கு சரண்டர் ஆயிடுமா? நான் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறேன், என் தோல்வியை உன் பக்கம் என்ன சேர்த்துக்கோன்னு சொல்லுமா? தலையை கொடுக்குமா? நீங்க எறும்பு சண்டை பார்த்து பாருங்க, தலையை தான் அது கட் பண்ணி தூக்கி போட்டுரும். பவுல் பேசுவார் அக்கில்லா பிரிஸ்கில்லா பத்தி, அவர்கள் எனக்காக கழுத்து கொடுத்தாங்க பேசுவாரா? அப்ப இவங்க என்னத்துக்கு துணிஞ்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, சத்தியத்துக்காகவும் சகோதரருக்காகவும் நான் சாகிறதுக்கு தயார். இப்ப நம்ம கிட்ட தனிப்பட்ட முறையில வரலாம். நம்மை நோக்கியும் இந்த மாதிரி எதிரிகள், எந்த எதிரிகள், கண்ணுக்கு தெரியாத கண்ணி வெடிகள் வரும், நம்மளை நோக்கி எதிரிகள் வரும். அதான் பேதுருல சொல்லும் போது, எவனை விழுங்கலாம் என்று கர்ஜிக்கிற சிங்கத்தை போல். அப்ப சிங்கம் ஒரு எதிரி இருக்கிறான், அவன் என்ன பண்றான், முன்னாடி வரான். இந்த எறும்பு என்ன பண்ணும், அவனுக்கு எதிர்த்து நிக்கணும். அவனுக்கு பணிவும் கூடாது, தோல்வியும் அடையக்கூடாது, எதிர்த்து நிக்கணும். செத்தாலும் பரவாயில்ல, நான் என்ன பண்ண மாட்டேன், உங்ககிட்ட வந்து நான் சேர மாட்டேன். இது எறும்பின் குணமா. அதனால தான் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் என்ன பண்ணிடுவான், அவன் ஓடி போயிடுவான்.